அழகான கிராமத்தில் மாலா பாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய கொய்யா தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் தினமும் ஒரு பச்சை கிளி வந்து மரக்கிளையில் உட்கார்ந்து கீ கொய்யா வேண்டும் என்று கூவிக்கொண்டிருந்தது. முதலில் பாட்டி, இது என் தோட்டம், என் பழம், பகிர்ந்து கொடுக்க முடியாது என்று கிளியை விரட்டியிருந்தார். ஆனால் கிளி தினமும் வந்து பசியுடனும் நம்பிக்கையுடனும் பாட்டியை நோக்கி பார்த்து, நான் ஒரு பழம் மட்டும் வேண்டும் என்று கேட்பது போல இருந்தது. ஒரு நாள் பாட்டி கிளி இல்லாமல் தோட்டத்தின் அமைதியை கவனித்தார். அந்த கிளி எங்கே போச்சு என்று தேடத் தொடங்கினார். அந்த நேரம் அருகிலிருந்த கொடிமூட்டில் பச்சை கிளி சிறு காயத்தால் வலியுடன் கிடந்தது. பாட்டியின் மனசு கரைந்து போனது. அம்மாடி, உனக்கு தான் நான் கோபம் பார்த்தேன், எழுந்து வா என்று அதற்கு தண்ணீர் கொடுத்து காயத்துக்கு மருந்து வைத்தார். கிளி நன்றாக ஆன பிறகு தினமும் பாட்டியிடம் வரத் தொடங்கியது. பாட்டியும் தினமும் ஒரு இனிப்பான கொய்யாப்பழம் கிளிக்கு கொடுத்தாள். அதோடு கிளி தோட்டத்தில் வரும் கொசு, பூச்சிகளை துரத்த தொடங்கியது. பாட்டி மகிழ்ந்து, நாம் இருவரும் தோட்டத்தை காப்போம், பழம் நாமும் பங்கிட்டுக் கொள்வோம் என்று சொன்னாள். அந்த நாளில் இருந்து பாட்டியும் கிளியும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். கொய்யா தோட்டம் இன்னும் பசுமையாக இருவரின் நட்பால் நலமாக வளர்ந்தது.